வணக்கம் மக்களே. மௌனத்தின் குரல் உங்கள் அட்வொகேட் எஸ்கே. சாமானியனின் குரலாகவும் தமிழக வெற்றிக் கழகத்தின் கடைசி தொண்டனாகவும் உங்களோடு. மக்களே, இன்னைக்கு நம்ம விவாதிக்கிற ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா? இது இந்த ஜனநாயக கட்டமைப்பில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நம்மளோட பகிர்ந்துக்க போகிறோம். ஜனநாயகத்தில் 4 தூண்கள் என்பது சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை மற்றும் பத்திரிகைத்துறை. இந்த 4ம் ஒரு சேருக்கு எப்படி 4 காலோ அது மாதிரி இருக்கும். ஒரு கால் இதானாலுமே நொடிச்சிடும் அந்த சேர். ஜனநாயக கட்டமைப்புல உள்ள இந்த 4 தூண்கள்ல நீதித்துறை திறம்பட செயல்பட்டுச்சு. இன்னைக்கு சட்டமன்றமும் திறம்பட செயல்பட ஆரம்பிச்சிடுச்சு. 3வதா இருக்க இந்த நிர்வாகத்துறை, அரசு ஊழியர்கள் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்கன்னு தெரியாது. ஆனா இனிமே சரியாயிடுவாங்க. அதனால நம்ம இப்ப பேச போறது யாரை பத்தி அப்படின்னா, இந்த 4வதா இருக்காங்கல்ல ஊடகத்துறை, பத்திரிகைகள், அவங்கள பத்தி தான் நம்ம பேசப்போம். இந்த ஜனநாயக நாட்டுல பத்திரிகை துறைங்கிறது மிகவும் நடுநிலையாகவும் நேர்மையாகவும் பத்திரிகை தர்மத்தோடும் நடக்கக்கூடிய ஒரு துறை. இவங்களோட செயல்பாடு எல்லைகள் எப்படின்னா பறந்து விரிந்தது. இந்த 3 பேர், நீதித்துறை, நிர்வாகத்துறை, சட்டமன்றம், இந்த 3 துறையுமே இவங்க கண்காணிக்கிறது. நடுநிலையா மக்களுக்கு அவங்க சொல்ற விஷயங்களை போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது. அதே மாதிரி மக்களுக்குள்ள இடர்பாடுகள்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, இதை அரசுகிட்ட கொண்டு போய் செலுத்துறது தான் இந்த ஊடகத்துறை. இந்த மிச்ச 3 துறைகளுமே கவர்மெண்ட் அபிஷியல்ஸ், எல்லாமே மக்கள் வரிப்பணத்தில் வேலை செய்பவர்கள். ஆனா இந்த 4வதா இருக்காங்க பாருங்க, பத்திரிகை துறை. இவங்க யாரோட கண்ட்ரோலும் கிடையாது, யாரும் உங்களை கட்டுப்படுத்த முடியாது. அதுக்கு காரணம் என்னன்னா, ஒருத்தவங்களோட கட்டுப்பாட்டில் அவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சாதாரணமாகவே அவங்க பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிரு. அப்படி இவங்க யாரோட கட்டுப்பாட்டிலும் இல்லாத போது ஒரு நடுநிலையாகவும் நேர்மையாகவும் எந்தவித மறைமுகத்தன்மை இல்லாமலும் மக்களிடம் உண்மையை கொண்டு சேர்க்க முடியும். சொல்லப்போனா உள்ளதிலே சுதந்திரமான ஒரு துறைனா பத்திரிகை துறை தான். சுதந்திர இந்தியாவில் தமிழகத்தில் அன்று இருந்த பத்திரிகை என்பது விரல் விட்டு எண்ணக்கூடியவை. விரல் விட்டு எண்ணியர்லாம் எத்தனை பத்திரிகை இருந்துச்சுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அதில் எப்படின்னா 2ஆ பிரிச்சாங்க. அப்ப நாளிதழ், தினமும் வரும் அந்த பேப்பர்ஸ். 2வது வார இதழ். இதை 2ஆ பிரிக்கலாம். நாளிதழ் தினத்தந்தி, தினமலர், தினகரன், தினமணி, மாலை மலர், மாலை முரசு அப்படின்னு இது நாளிதழ். வார இதழ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா துக்ளக், தராசு, ஜூனியர் விகடன், இது வார இதழ். அன்றைய காலகட்டத்தில் சேட்டலைட் டிவியோ இன்னைக்கு உள்ள மாதிரி மீடியாவோ சோசியல் மீடியாவோ கிடையாது எனக்கெல்லாம். அப்படி உள்ள பட்சத்தில் அரசியல் இதழ்களாக இருந்த துக்ளக்கா இருக்கட்டும், துக்ளக்கோட ஆசிரியர் சோ ராமசாமியா இருக்கட்டும், இல்லை தராசோட ஆசிரியர் ஜூனியர் விகடனோட ஆசிரியர் பாலசுப்ரமணியனா இருக்கட்டும், நடுநிலையாக யாரு தப்பு பண்ணாலும் மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த துக்ளக்கு, ஜூனியர் விகடன், தராசெல்லாம் என்னைக்கு வரும் அப்படின்னு மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு எந்த அரசியலை பற்றி சொல்ல போறாங்க, எந்த அரசியல்வாதியை பற்றி பேச போறாங்க. இவங்க என்னன்னா அந்த புக் வாங்குறதுக்கு முன்னாடியே அந்த அட்டையில ஒரு படம் போடுவாங்க. அந்த படத்திலேயே பாதி விஷயத்தை அவங்க வெளில சொல்லியிருப்பாங்க. அந்த அளவுக்கு அதோட சென்சிட்டிவ் இருக்கும் அந்த இது. அதுவும் துக்ளக் ஆசிரியர் சோ ராமசாமி இருக்காரு பாருங்க. அரசியல்வாதிகள் பார்த்து பயந்தது யாருன்னா மக்களை பார்த்து பயப்பட கிடையாது. அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இடி கிடையாது, சிபிஐ கிடையாது. இந்த அரசியல்வாதிகள், அதுவும் ஊழல் செய்யற அரசியல்வாதிகள் இருக்காங்க பாருங்க, அவங்க பார்த்து பயந்ததே இந்த பத்திரிகை வார இதழ்கள் நடத்தின துக்ளக், தராசு, ஜூனியர் விகடன், இவங்களை பார்த்துனா நீங்க பயந்ததே. இவங்க அட்டாக் பண்ணியிருக்காங்க அவங்கள.
நேரா போய் துக்ளக் ஆஃபீஸ் அடிச்சிருக்காய்ங்க, தராசு ஆஃபீஸ் அடிச்சிருக்காய்ங்க. எல்லாமே நடந்திருக்கு. ஆனால் எந்த சூழ்நிலையும் அவங்க அவங்களோட நிலைப்பாட மாற்றிக்கொள்ளவில்லை. இவர்கள் பத்திரிகையாளர்கள். அதேபோல நாளிதழ்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பார்ட்டா பிரிச்சுருவாங்க. முக்கியமான நியூஸ் எங்க போடணுமோ அங்க போடுவாங்க. தினத்தந்தி எடுத்துட்டீங்க அப்படின்னா, முக்கியமான முக்கிய செய்திகள் வந்து முதல் பக்கத்துல வரும். அடுத்தடுத்த பக்கத்துல வரும். அதுல ஒரு சின்ன கட்டத்துல எழுதுவாங்க சாணக்கியன் சொல் அப்படின்ட்டு. ஆனா அதுல 4 லைன் தான் இருக்கும். அதுல வேல்யூ வேற மாரி இருக்கும். நம்ம படிக்கும்போதே ஒரு ஒரு இது அந்த சாணக்கியன் சொல் அப்படிங்கிறது. அவங்க கடைசியா ஒரு பக்கத்த ஒதுக்குவாங்க. அது கடைசியா டெய்லி எல்லாம் கிடையாது. வாரத்துக்கு ஒரு முறை வந்து அந்த பக்கத்துல ஒதுக்கி சினிமா செய்திகள் அப்படின்னு ஒரு செய்திகள போடுவாங்க. அதுவும் தினத்தந்தி வந்து சினிமா செய்திகள பத்தி போடும்போது, குருவியாரின் பதில்கள் அப்படின்னு போட்டு, இவங்களே கேள்விய ஜெனரேட் பண்ணுவாங்க. இவங்களே பதில் சொல்லுவாங்க. இதுதான் மக்கள்ட்ட போய் இந்த சினிமாவ பத்தி சேர்ந்த விஷயங்கள். இல்ல நீங்க சினிமாவ பத்தி தெரிஞ்சுக்கணும், சினிமா நடிகர்கள பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அன்னைக்கு வந்து தனித்தனியா அதுக்கான இது வண்ணத்திரைன்னு ஒரு இதழ் வந்துச்சு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சினிமா செய்திகள். இந்த அதே மாரி வீட்ல உள்ள குடும்பத்தில உள்ள அவங்க பெண்கள்லாம் வேலை செஞ்சுட்டு அவங்களோட பொழுதுபோக்கு பார்க்கறதுக்கு மங்கையர் மலர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பாக்கியா, குமுதம், குங்குமம் இதெல்லாம் வார இதழ்கள். இதெல்லாம் இருக்கும்போது, அவங்க என்ன தப்பு பண்ணாலும் வெளியில கொண்டு வந்துருவாங்க. வெளியில கொண்டு வந்து, மக்கள் எல்லாம் நடக்குதுங்கிறத தெள்ளத் தெளிவா கொண்டாந்து அன்னைக்கு வீட்டுக்கே சேர்த்துக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு அவங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே ஏன்னா அன்னைக்கு இன்னைக்கு மாரிலாம் உங்களுக்கு சேட்டலைட் மீடியாஸ், டிவி சேனலு அதெல்லாம் கிடையாது. அவங்க அத செஞ்சது எல்லாமே மக்களுக்காக ஒரு தொண்டு. ஆயிரத்து 1988 காலகட்டத்தில கோபால்ங்கிறவரு ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கிறாரு. அவர் யாருன்னா, தராசு பத்திரிக்கை லே அவுட் ஆர்டிஸ்ட் அப்படிம்பாங்க. ஏற்கனவே சொன்ன மாரி ஜூனியர் விகடன், தராசு, துக்ளக் அந்த அட்டப்படமே சொல்லிரும். அன்னை அரசியல் களம் என்னங்கிறத அந்த அட்டப்படமே சொல்லிரும். அந்த தராசுல தான் இவர் லே அவுட் ஆர்டிஸ்ட்டா வேலை செய்றாரு. எல்லாத்தையும் அங்கேருந்து நகர்த்திட்டு வந்துட்டு, இவர் ஒரு பத்திரிகை தனியா ஆரம்பிக்கிறாரு. அவர்தான் நக்கீரன் கோபால். அவருக்கு எங்கேருந்து காசு வந்துச்சுன்னு தெரியாது. யார் காசு குடுத்தாங்கன்னு தெரியாது. ஆனா ஆரம்பிக்கிறார். ஆனா அதுக்கு வந்து ஒரு பேர் வச்சான் பாருங்க. நக்கீரன். எல்லாம் நெனச்சுட்டாய்ங்க. மதுரை தமிழ் சங்கத்துல நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சிவனை எதிர்த்து போராடிய நக்கீரன் அப்படின்னு எல்லாம் நெனச்சுட்டாய்ங்க. ஆனா அதுதான் கிடையாது. இப்ப துக்ளக்கு, தராசு, ஜூனியர் விகடன்லாம் நடுநிலையா அரசியல் என்ன நடக்குது? என்னென்ன இதுல வந்து மக்களுக்கு குறைபாடுகள்னு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, இந்த நக்கீரன் மட்டும் ஒரு புது ட்ராக் எடுக்குறான். கிரைம் நாவல். அவர் எழுதின மேட்டர்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், அதுல வெரி சென்சிட்டிவான மேட்டர். ஆட்டோ சங்கர் ஒரு ஹீரோவாவே ஆக்குனான். ஆட்டோ சங்கர. நீ அதெல்லாம் வாங்கி படிச்சேன்னு வச்சுக்கங்க, ஒரு கிரைம் ஸ்டோரி மாரியே இருக்கும். நக்கீரன வாங்கி படிச்சீங்க அப்படின்னா, அதுல உள்ள எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு பாலியல் சம்பந்தப்பட்ட விஷயமாவே இருக்கும் உள்ளார. அந்த காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, சொல்லுவாங்க மஞ்சள் பத்திரிக்கைன்னு சொல்லுவாய்ங்க. மறைச்சு வாங்கி படிப்பான் அந்த பத்திரிக்கைய. ஒண்ணுமே இருக்காது. அத மறைச்சு வாங்கி படிப்பாய்ங்க. ஆனா இவன் என்ன பண்ணான் அப்படின்னா, படத்தோட போட்டு எல்லா விஷயமும் பார்த்தீங்க அப்படின்னா, மக்களுக்கு தேவையான விஷயமே அதில எழுத மாட்டான். எல்லாமே பாலியல் உணர்ச்சிகள தூண்டுற மாரியும், பாலியல் குற்றவாளிகள வந்து முதன்மைப்படுத்துற மாரியுமே தான் எழுதுவான். அதுக்கு உதாரணம் வந்து ஆட்டோ சங்கர பத்தி பெரிய தொடரே எழுதினாரு அவரு. அத பெருமையா வேற பேசிக்கிட்டு இருந்தாரு அப்ப உட்காந்துக்கிட்டு. அவன் தான் அந்த நக்கீரன் கோபால். ஏன் முன்னாள் முதலமைச்சர். அவங்க ஜெயலலிதா அவங்களே சொல்லியிருக்காங்க. நக்கீரன் வந்து ஒரு மஞ்ச பத்திரிக்கைங்க. அத பத்திலாம் பேசாதீங்க பொது இடத்துலன்னே சொல்லியிருக்காங்க. இந்த ஆட்டோ சங்கர பத்தி தொடர் போயிட்டு இருக்கும்போதே, இன்னொரு வேலைய பண்ணாரு. 1990 வாக்குல வீரப்பன தேடி காட்டுக்குள்ள போறேன்ட்டு போயி, வீரப்பன்ட்ட இன்டர்வியூ எடுத்துட்டு வந்துட்டேன்னு, அத ரொம்ப புரபகண்டா பண்ணாரு ரொம்ப. ஏதோ ஷூட்டிங் போய் எடுத்துட்டு வந்த மாரி புரபகண்டா பண்ணாரு. அதனால என்ன பண்ணாங்க அப்டின்னா, அந்த நேரத்துல வந்து வீரப்பன் வந்து ராஜகுமார வந்து கடத்தி மேற்கு மலை தொடர்ச்சியில கொண்டு போய் வச்சிருக்காரு.
2 ஸ்டேட்லயும் பெரிய பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. கர்நாடகாவுக்கும், தமிழ்நாட்டுக்கும் பெரிய பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. அப்ப வந்து இந்த நக்கீரன் கோபால் இருக்காரன் பாருங்க. உலகத்திலேயே கேடுகெட்ட விஷயம். இன்னும் ஒரு பத்திரிகையாளர். அவன என்னவா அனுப்புறாய்ங்க? அரசு தூதுவர். அரசு தூதுவரம். இவனும் போனான் உள்ளார அவர் கேமராமேன கூட்டிட்டு உள்ளார போனான். போயிட்டு அங்க என்னடா நடந்துச்சுன்னு கேட்டு வாடான்னு சொன்னா, வீரப்பன் துப்பாக்கி எடுத்து சுடுறது, வீரப்பன் மான்கறி சமைக்கிறது, பெல்ட் எரிக்கிறது, இதெல்லாம் வீடியோ பிடிச்சிட்டு வந்து வெளியில வந்து சாம்பார் ஒரு அடி. டிமாண்ட் வச்சுட்டாரு. ராஜகுமார விடுதலை செய்யமா இத்தனை கோடி கேட்கிறாரு அப்படின்னு அரசுகிட்ட சொல்றான். இவன் போனதுக்கு எவ்வளவு தெரியுங்களா? நம்ம மக்களோட வரி பணம் 40 லட்சம் கொடுத்தாங்க எனக்கு இந்த ஆட்சியாளர் இவனு. ஏன்னா ஃப்ரீயாவா போய் கவர்மெண்ட்டுக்காகவும் இல்லை மக்களுக்காகவும் அதுக்காக ஃப்ரீயாவா போய் பண்ணா கிடையாது. 40 லட்சம் கொடுத்தாங்க. வீரப்பன் வந்து இது மாதிரி பணத்தை கேட்டார் அப்படின்னு சொல்லி, அது வீரப்பனுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல. கேட்டால் விடுதலை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி அது பெரிய அமௌண்ட் ஒரு டிமாண்டாக வச்சான். ஆனால் கடைசி நேரத்தில் வந்து வீரப்பன் வந்து கோபாலை ரொம்ப தேடிக்கிட்டு இருந்ததா கேள்விப்பட்டோம். போயிருந்தானா தெரிஞ்சிருந்துருக்கு. இந்த காலகட்டம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா இவன் கட்டுக்குள்ளே போனது வெளில வந்து தொட்டாங்க எல்லாம் நான் மக்கள் நம்பணும், ஆட்சியாளர் நம்பணும், எல்லாமே நம்பணும். அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இவர் தான் பத்திரிகை உலகின் முடிசூடா மன்னன் வாரதல்லன்ட்டு இவராகவே ஒரு அறிவிச்சுக்கிட்டார். நெற்றிக்கண் துறப்பினும் குற்றம் குற்றமேன்னு கீழே ஒருத்தன் போட்டுருவாரு. அப்படி சொன்னவங்களாம் தெரியாது. நக்கீரன் கோபால். இன்னைக்கு அவன்கிட்ட இருக்க அசையும் சொத்து அசையா சொத்து எவ்வளோன்னு தெரியுமா? ஒன்றும் இல்லை, அவனோட இன்டர்வியூஸ் எல்லாம் எடுத்து பாருங்க. ஒரு பிரச்சனையை ஃபர்ஸ்ட் பேசும்போது ஒரு லைட்டான ஹிண்ட் கொடுத்து பேசுவான். அவன் அதை ஸ்ட்ராங் பண்ணான் அப்படின்னா பேமெண்ட் இன்னும் வரலன்னு அர்த்தம். அந்த ஹிண்டோட விட்டுட்டு போயிட்டானா பேமெண்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஜஸ்ட் இவ்வளோ வேற ஒரு விஷயமே கிடையாது. என்ன அவன் எடுத்து அவன் போட்டிருக்க எல்லா விதமான பிரச்சனைகளை பற்றி பேசுறது. ஃபர்ஸ்ட் பேசுவார், ஆரம்பிப்பார் அப்படியே. அந்த பற்றி கண்டினியூ பண்ணார் அப்படின்னா பேமெண்ட் இன்னும் செட்டில் ஆகலை. அதை பற்றி அடுத்து எந்த வீடியோவும் வரல அப்படின்னா பேமெண்ட் செட்டில் ஆயிடுச்சு. இன்னைக்கு அவன்கிட்ட இருக்க அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள்னு என் கணக்கு எடுத்துச்சு அப்படின்னா அத்தனை கோடி வச்சிருந்தாங்க. அதான் சொல்றேங்க, வீரப்பன் வந்து ராஜகுமார் கடத்தும் போதே இவருக்கு அரசு தூதரா போறதுக்கு 40 லட்சம் ரூபா கொடுத்தான். அன்னைக்கு ஆண்ட கவர்மெண்ட் வந்து 40 லட்சம் ரூபா மக்களோட வரி பணத்தை எடுத்து கொடுத்தாங்க. இருக்கு, பல கோடி இருக்கு. என்ன ஒண்ணுன்னா, இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி நீ யாருக்கு வேணாலும் செம்பு தூக்கு பேசுனீங்க. அவர் வந்த வாகனத்துல வந்து ஜனநாயகனோட டைரக்டர் வினோத் கேமராவோட உள்ள இருந்து இந்த கூட்டத்தெல்லாம் படம் பிடிச்சாருன்னு சொன்னேன். இதெல்லாம் எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான ஒரு அபாண்டமான ஒரு பொய் தெரியுமா? நீ அந்த இடத்துல இருந்திருந்தா மட்டும்தான் இதை நீ சொல்லியிருக்க முடியும். ஒருவேளை நீ அங்க வந்து லைஃப் பாய் விளக்கு பிடிச்சிட்டு இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அப்ப தெரிஞ்சிருக்க, ஏதாவது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவரை நம்பி வர கூட்டத்தை தான் அவர் படம் பிடிச்ச ஒரு படத்துல பொண்ணுமா? இதெல்லாம் கீழ்த்தரமா இல்ல? இதுல வேற பத்திரிகையாளர், நெறியாளர். கோபால், இத்தோட தான் நிப்பாட்டிக்கிங்க. டைம் ஓவர். இதுக்கு மேல உள்ளது எல்லாமே மக்களாட்சி.